குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவனுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப். ஆண்டாள் இருந்த அந்த திருப்பாவை நோன்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய பாசுரம் இது. கண்ணனைத்தான் பார்க்க வேண்டும், கண்ணனை எப்பொழுது பார்க்க போகின்றோம் என்கின்ற கேள்வி எல்லாம் ஆண்டாளுக்கு எழ 26ஆம் பாசுரத்தில் பார்க்கின்றாள். நேற்றைய தினம் நாம் பார்த்தது என்ன? கிருஷ்ணர் அனுபவிச்சா, கிருஷ்ணனுடைய குணாதிசயங்களை அனுபவிச்சா, காத்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணரை பார்க்க முடியுமான். அப்ப கிருஷ்ணர் கதவை திறக்க போறார். அது திறந்து காட்சி கொடுத்த பாசுரம் 26ஆம் பாசுரம். மாலே மணிவண்ணா என்று துவங்கக்கூடிய பாசுரம். மாலே அப்படின்னா என்ன? விஷ்ணு. அவ்யுத் திருமாலேன்னு அர்த்தம். அதாவது மகாலட்சுமியோடு கூடியிருக்கக்கூடிய மாலே. மாலேன்னு சொன்னா பொதுவா அடியவர்கள் பால், பக்தர்கள் பால் வியாமோகம் கொண்டவர், ரொம்ப பெருமாளுக்கு கருணையாம் ஆசை கொண்டவர். அடியவர்கள்னு பார்த்தா, அதுவும் குழந்தைகள்னு பார்த்துட்டா போறோம். எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடிய குழந்தைகள். அதெல்லாம் நீங்க எல்லாம் கேட்டோன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லல. எனக்கே பயமா இருக்கு, நீங்க ஏதாவது திரும்பி கேள்விப்பட்டா நமக்கு தெரியாதுன்னுட்டு அந்த அளவுக்கு டக்குன்னு சொல்றேன் இல்லையா? பெருமாளுக்கு உங்களை பார்த்தால் அவ்வளவு பிடிக்கும். மாலே மணிவண்ணா. மணிவண்ணா, மணிவண்ணான்னு சொன்னால் ஒரு சஃபயர் ஸ்டோன், அழகான ஒரு நீல நிற கல்லை ஒத்திருக்கக்கூடிய நிறம் படைத்த கண்ணா. நீலமேக சியாமளன் அப்படின்லாம் பேர் இருக்கு இல்லையா? அந்த நீல கலர் ஸ்டோன் மாதிரி, அந்த நீலரத்னம் போல், இந்திரநீலம் போல் இருக்கக்கூடிய கண்ணா. அதான் பெருமாள் என்ன பண்ணிட்டார், அந்த நிறம் எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டும். அந்த நிறத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு ப்ளூ எடுத்து ஒயிட்டோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி அதை கொஞ்சம் கலர் நல்லா டைல்யூட் பண்ணி சட்டையெல்லாம் தயார் பண்ணி எல்லாரும் கொடுத்துட்டோம். அதனால மாலே மணிவண்ணா, அப்பேற்பட்ட மணியை ஒத்திருக்கக்கூடிய நிறத்தோடு கூடிய மணிவண்ணா, மார்கழி நீராடுவான். இங்க இத்தனை நாளா ஏதோ மார்கழி நீராடுவான்னா வாய் மட்டும் சொல்லல, போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். காலங்கார்த்தால நோன்பு இருந்து உன்னை பார்க்க வேண்டும், உன்னை தொழ வேண்டும், உன்னை அடைய வேண்டும் இருந்திருக்கோம். அப்ப பெருமாள் கேட்பார் இல்லையா, சரி இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்கே, இதெல்லாம் பெரியோர்கள் வேதம் அங்கீகாரம் பண்ணியிருக்கா. எதுவாக இருந்தாலும் வேதோகிலோ தர்ம மூலம். நம்ம சனாதன தர்மம் ஹிந்து மதம்ங்கிறது வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த மதம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஆண்டாள் மேலையார் செய்வனர்கள், அவர் வேதத்துல சொல்லியிருக்கா இல்லையான்லாம் தெரியல, எங்களுக்கு முன்னோர்களான பெரியோர்கள் இதை அனுஷ்டானம் பண்ணியிருக்கா. அப்படின்னா வேதத்துல சொல்லாததை பண்ணலாமா? அவ்யுத் பண்ணக்கூடாது. அப்படின்னா அது பெரியோர்கள் தானே பண்ணியிருக்கா, வேதத்துல இல்லையே. ஆமா, ஆனா வேதத்துல இருந்தா வாக்கியத்தை காமிச்சிருக்க பண்ணுங்க. வேதத்துல இருக்கு சார் பாருங்க, இந்த ரிக்வேதத்துல 5வது மண்டலத்துல இப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கணும், காமிக்கலையே. என்ன ஞாபகம் வச்சுக்கோ, வேதத்துல இருக்கிறத ஃபாலோ பண்ணணும், நோ டவுட். ஆனா சில முறைகள் பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணா மட்டுமே போறோம், அதுவே பிரமாணம். அதுக்கு சிஷ்டாச்சாரம்னு பேர். பெரியோர்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா, இப்ப பஞ்சகஜம் இப்படி கட்டிட்டு இருக்கா, எந்த சார் யஜுர்வேதத்துல இந்த மாதிரி 3வது முடிச்சு இந்த பக்கம் தான் போடணும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா தெரியணுங்கிறது இல்லை, நம்ம பெரியோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்கா. ஞாபகம் வச்சுக்கோ, அவர் ப்ரோக்ரஸ் இன் சயின்ஸ் ஆர் மேத்ஸ். நம்ம லாஜிக்கல் மைண்டுங்கிறது எல்லா இடத்துலையும் போட்டு நம்மளை குழப்பி புதுசா ஏதாவது உருவாக்கணும்னு நினைச்சு கேள்வி கேட்டுட்டா ஞானிங்கிற அடிப்படையில வரணுங்கிறது இல்லை. Questioning is always an art, but you should use that suitably. எந்தெந்த இடத்துல கேள்வி கேட்கணுங்கிறது இருக்கு. இப்போ வேஷ்டி இப்படி கட்டிக்கணும்னு சொன்னா, இது வேதத்தில் யஜுர்வேதத்தில் எங்கே கூறப்பட்டிருக்கிறது, இப்படிதான் கட்டிக்கணும்னா கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஏதோ பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா, இதுதான் இந்த வழியை விட்டுடணும். அதனால ஆண்டாள் சொல்றா, மேலையார் செய்வனர்கள். என்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்காத, வேதத்துல இருக்கா, இந்த வேதாந்தத்துல இருக்கான்னு இருக்கும், ஆனா எனக்கு இங்க பெரியோர்கள் கட்டி வச்சிருக்கா. இப்படிதான் மார்கழி நோன்பு இருக்கணும்னு சொல்லியிருக்கா. ஏன் பாகவதம் இருந்த காலத்தை கிருஷ்ணா உனக்கே தெரியாதா? காத்தியாயனி விரதம் பெண்கள் இருக்கலையா? அவளை போய் இந்த கேள்வி கேட்டியா? என்ன இப்படி கேள்வி கேட்பதற்கு மேலையார் செய்வனர்கள்? போச்சுக்காத கிருஷ்ணா, சாதாரணமா கேட்டுட்டேன், வேண்டுவென கேட்டியே, அதனால நீயா விரும்பி கேட்டியான இதுதான் பதில். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நடுங்க முரல்வன. எப்படி அது ஆர்ப்பரிக்கும் என்று கேட்டால், பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, இந்த பாஞ்சஜன்யம் இந்த கலர் இருக்கணும். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே. எப்படி 4வது பாசுரத்துல சொன்னாலோ, வலம்புரி போல் நின்று அறிந்து
அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றா ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. சரி, சங்கத்தை பத்தி 4வது பாசுரத்துல சொன்னா. வேற எந்த பாசுரத்துல சொன்னா? செங்கொடி சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்புறம் செங்கல் கொடிக்கூரை வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சங்க கொண்டாடினது ஜாஸ்தி ஆண்டாள் தான். அதுக்குன்னு ஒரு தனி ஒரு நாச்சியார் திருமொழியில கற்பூரம் அதனால இந்த இடத்துல பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள். அப்பேற்பட்ட ஆர்ப்பரிக்கக்கூடிய சங்கம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கம் பொய்ப்பாடு உடையன சால பெரும்பறை பெருத்திருக்கக்கூடிய பறைவாத்தியம். சால பெரும்பறையே அப்பேற்பட்டு ஆர்ப்பரிக்கக்கூடிய பறைவாத்தியம், ஆர்ப்பரிக்கக்கூடிய பாலை ஒத்திருக்கக்கூடிய சங்கம். இது எல்லாம் எங்களுக்கு வேணும். இப்ப பெருமாள் கேட்பாரு இல்லையா, ஏமா சங்கத்துக்கும் ஒரு பறைக்கும் ஆயனை எழுப்பின இல்ல கிருஷ்ணா, உன்னை அடைவதற்கு தான் எழுந்திருக்கோம். ஆனா உன்னை பாடுவதற்கு எங்களுக்கு இந்த வாத்தியம் எல்லாம் வேணும். பெருமாளை போய் ஸ்துதி பண்ணணும்னா தாளம் கீழம் இதெல்லாம் தாளம் இசை தந்த வள்ளல் அப்படின்னு நம்ம நாதமுனிகளை சொல்றோம் இல்லையா. இன்றளவும் நமக்கு அரையர் சேவையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அப்படியே பெருமாள் இருக்க மோட்சத்தையே பிரார்த்தனை பண்ண வேணுங்கிறது இல்லை, அவரை பாடுவதற்கு இந்த பாசுரங்கள் இந்த வாத்தியங்கள்ல ஹேத்துவாக இருக்கும். அதனால இந்த இடத்த சொல்ற பொய்ப்பாடு உடையன சால பெரும்பறை பல்லாண்டு இசைப்பார். ஒன்னும் இந்த வாத்தியங்களை வச்சு ஒன்ன கொண்டாடுறா, இல்லாட்டா தனித்து இருக்க கோஷ்டி உனக்கு பல்லாண்டு பாடிட்டே இருக்கா. போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிட்டு இருக்கா. 24வது பாசுரத்துல போற்றி போற்றின்னு சொன்னால அந்த மாதிரி நிறைய பேர் உன்னை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. பல்லாண்டு இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம். கோல விளக்கே கொடியே விதானமே இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள். ஒரு கொடின்னு சொன்னால் கொடி பறந்து விட்டால் அந்த நாடு செழிப்போட இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல கோல விளக்கு அழகாக இருக்கக்கூடிய விளக்கு பிரகாசம் இருந்திருந்தா எல்லா பக்கமும் வெளிச்சம். கோல விளக்கே கொடியே விதானமே மேல இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் ஆளு நிலையாய். இது அத்தனையும் முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, இதெல்லாம் எனக்கு ஒரு காட்சியாக இருந்தால்தான் மங்களகரமாக இருக்கும். ஆனா இதெல்லாம் இவ்வளவு நீ என்ன கேள்வி கேட்கிற, மார்கழி நோம்பு யார் இருந்தா, வேதத்துல இருக்கா வேதாங்கத்துல இருக்கா, யாராவது முன்னாடி பண்ணியிருக்காளா பின்னாடி பண்ணியிருக்காளா, உனக்கு ஏன் இந்த வாத்தியம் வேணும், வாத்தியம் கொடுத்தாதான் உனக்கு மோட்சம் வேணுமே, ஏன் இந்த வாத்தியம், இவ்வளவு கேள்வி கேட்கறியே, உனக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா? அப்ப கிருஷ்ணர் கேட்டார், ஏமா நானே தம்மா துண்டு ஒரு சின்ன பையனா இருக்கேன், நம்ம கிட்ட எல்லாம் தெரியுமான்னு கேட்கிறேன். உன்னை பத்தி தெரியும் கிருஷ்ணா. ஒரு நாளில் ஆலின் இலை துயின்றவன் நீ. ஆலின் இலையாய் ஒரு காலகட்டத்தில் அத்துணை உலகமும் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது, குக்ஷிக்குள்ளே இருந்தது. ஆலின் இலையாய் வட்டபத்திர ஷாயியாக இருந்தாய். ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் ஆதிசங்கருடையது. கராரவிந்தே சிறு குழந்தையாக நீ இருக்கும் போது பாலமுகுந்தனாய் ஆலின் இலை துயின்றாய், வட்டபத்திர ஷாயியாக இருந்தாய். எந்த திவ்யதேசம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யதேசத்துல ஊர் பெருமாளை கொண்டாடுறா. ஏன்னா எல்லாரும் கொண்டாடி திருக்கோவலூரை கொண்டாடுறா, பத்ரிநாத்தை கொண்டாடுறா, அயோத்தியா ராமரை கொண்டாடுறா, துவாரகா கிருஷ்ணரை கொண்டாடுறான்னா நம்மூர் சுவாமி அம்மா நம்மளை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேம்மா அப்படின்னா ஆலின் இலையாய் வட்டபத்திர ஷாயியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, ஆலின் இலையாய் அத்தானா உலகமும் பகவானுக்குள்ள அடங்கியிருக்கு. அத்தனையும் உனக்குள்ள அடங்கி இருக்கும் போது, சர்வஜனாக நீ இருக்கும் போது, கத்வா சாந்தீபனீம் அத சதுஷ்டி ராத்திரிம் அகோபிகி சர்வஜஸ்துவம் சகமுசலினா. சாந்தீபனி ஆசிரமத்துக்கு போய் கிருஷ்ணர் பயின்றதற்கு காரணம் கத்துக்கணுங்கிறது இல்ல, கத்துக்காம போயிட்டா நாளைக்கு இந்த கோஷ்டியில இருக்க குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா, கிருஷ்ணரே ஸ்கூலுக்கு போலியம்மா நான் இதுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டுருவா. அதனால ஸ்கூலுக்கு போனார். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்று கிடையாது. ஏன்னா சர்வஜன் சர்வ வியாபி. அதுபோல் அத்தனை அவருக்குள்ள அடக்கம். புரியுறதோ? ஆல் இன் ஒன். அது எந்த நாமா சொல்லும்? சர்வ பிரகரணாயுதா எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவார். நகங்கள் கூட ஆயுதமாகும். அத்தனையும் அவருக்குள்ள இருக்கு. விஸ்வம் விஸ்வம்ங்கிற நாமா அத்தனையும் அவருக்குள்ள இருக்குன்னு சொல்லும். இவர் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார். அப்ப விஷ்ணு நாமா சொல்லும். அப்ப அத்தனை இவருக்குள்ள இருக்கு.
விஸ்வம். அந்த விஸ்வமா இருக்கக்கூடிய எம்பெருமான் வட்டபத்திரசாயியாக இருக்கார். இதோ எங்க திவ்ய தேசத்துல இருக்கார், ஆலி நிலையாய். அடுத்தது அப்பேற்பட்ட கிருஷ்ணா ஆலி நிலையாய் இருக்கக்கூடிய வட்டபத்திரசாயியே, யசோதையின் இளம் சிங்கமே, எங்கள் தேவகி வளர்த்த சுபுத்திரனே, கீதாச்சாரியனே, யாதவ சிம்மமே, அழகான தாமரையை ஒத்திருக்கக்கூடிய கண்களை படைத்த புண்டரீகாட்சா, ராஜீவாக்ஷா, அருள் ஏலோர் எம்பாவாய், எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். சாதாரணப்பட்ட நான், அசாதாரண சக்தியோடு இருக்கக்கூடிய நீ, இப்பேற்பட்ட நீ அருள் செய்ய வேண்டும் என்று ஆலி நிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய், எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் எது ஞாபகம் வச்சுக்கோ. 2வது பாசுரத்தில் நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னுட்டா, பால் வேண்டாம் நெய் வேண்டாம்னு சொல்லிட்டா. இப்போ 26வது பாசுரத்தை போய் வெயிங் மிஷின்ல போய் நின்று பார்த்தா 5-6 கேஜி குறைஞ்சுடுத்து. ஐயோ அப்பா பயந்து விட்டார், ஏன் இப்படி வெயிட் குறையிறது அப்படின்னு. ஆண்டாள் சொன்னா கவலைப்படாதப்பா, நாளைய தினம் அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிவிடலாம் அப்படின்னா. அப்படி என்ன சிறப்பு நாளைய தினத்துக்கு அப்படிங்கறத நாளைய தினம் பார்ப்போம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவளுக்கு என் கண்ணில் பயம் தெரியாத வரைக்கும் தான் என் குழந்தை சேஃப்.